இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து நம்ம இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக எப்படி வரணும் அப்படின்றது ஒரு 10 ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து நம்ம வெளியில் வரும்போது இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக எப்படி வரணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு 10 ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அட்டம்ப்டிங் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் வித் டைட் டெட்லைன்ஸ். நீங்கள் எந்த டொமைனில் ஒர்க் பண்ணாலும் அதில் உள்ள ப்ராஜெக்ட்ஸ் குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸாக எடுத்து ஒரு டைம் பவுண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஸோ அந்த டொமைனில் உள்ள ஹார்ட்வேர் என்ன, சாஃப்ட்வேர் என்ன, அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். மூணாவது, ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் எப்படி பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி என்ன ஆர்கிடெக்சர், என்னென்ன கண்ட்ரோலர், எப்படி சாஃப்ட்வேர் எழுதியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியாக நீங்கள் பண்ணீங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நாலாவது, பி அ டீம் பிளேயர். நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணும்போது கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் 3 பேர்னு இன்வால்வ் ஆகி பண்ணலாம். அதனால் எப்படி ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கில் ஷேரிங் நடக்குது, இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபீல்டு விசிட். நியர்பை இண்டஸ்ட்ரி அல்லது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு ஒர்க் கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் அங்கே இருக்குது, அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆறாவது பாயிண்ட், டீச்சிங் அதர்ஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏழாவது பாயிண்ட், ரெகுலர்லி ஒர்க் ஃபார் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ் இன் திஸ் சேனல் வி ஆர் கோயிங் டு ஷேர் மெனி வீடியோஸ் ஆன் கம்யூனிகேஷன். ஓகேவா? அடுத்தது, டாக்குமெண்ட் எவ்ரிதிங். நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் பக்காவாக டாக்குமெண்ட் பண்ணுறது பாருங்க. அது உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த 9th பாயிண்ட், ஃபாலோ யுவர் ரோல் மாடல். உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. எனக்கான ரோல் மாடல் டாக்டர் ஏபிஜே கலாம் சார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 10th பாயிண்ட் என்னென்னா, ஃபைண்ட் யுவர் மென்டார். நீங்கள் சரியான மென்டாரை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சார் சொல்ற மாதிரி ஃபைண்டிங் எ மென்டார் ஆர் கைட் இஸ் தி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் route to become a perfect engineer. அந்த மாதிரி என்னோட கைடை நான் கண்டுபிடிச்சிட்டேன். Hope you to find your mentor or the guide.